அப்போ ஒரு கான்சியஸ் போயிருச்சு. அப்போ இந்த உடல் இயங்குவதை நிறுத்தி கொண்டது. அப்போ எதற்கு இத்தனை நாள் இயங்கிருச்சுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ இந்த உடம்புக்குள்ள ஏதாச்சும் ஹார்ட் பம்பில் பிரச்சனை, அந்த லங்ஸில் பிரச்சனை, இதில் லங்ஸில் பிரச்சனை, அந்த உயிர் ஆற்றல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வயர் அந்து போச்சுன்னா ஃபேக்ட்ரி நின்றுதுன்றது தெரியுது. அப்போ ஃபேக்ட்ரி நிற்குதுன்னா ஃபேக்ட்ரி எப்படி மறுபடியும் ஓடுன்றது நம்மளுக்கு. அப்போ உயிர் போகிறதுக்குள்ளே அமைக்க 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 என்ன பண்ணிடுறான். இப்போ நான் ஒரு இடத்துல போனேன், யாரோ ஒருத்தர் ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டான். ஓகேங்களா, ஃபிக்ஸ் வந்து ரோட்லேயே விழுந்துட்டான். எல்லாரும் பயந்துட்டு ஓடிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா பார்க்குறேன், அவனை அப்படியே செத்து போன மாதிரி கிடக்குறான். அப்புறம் என்ன சொல்கிறான், பம்ப் பண்ணுங்கிறாங்க. எனக்கு தெரியல அதை பற்றிலாம். நான் 4 தடவை பம்ப் பண்ணி விட்றேன், என்ன பண்ணுறேன், 1/2 மணி நேரமாக அந்த ஷோல்டர்லாம் வலிக்குது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காற்று விடுறான். அப்போ ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுறவனுக்கு டாக்டர் காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அதில் எங்கேருந்து இந்த உயிர் வந்து போகுது. அப்போ 1/2 மணி நேரமாக அந்த உயிர் என்ன ஆச்சுன்னா உள்ளே வந்து ஏதோ ஒரு பம்புல பிரச்சனையே ஏதோ ஒன்றுல தடையாயிருக்கு. அந்த உயிர் என்ன ஆச்சு, அப்போ போன உயிர் வந்துருச்சுங்கிறாங்களே, அப்போ போயிடுச்சா வந்துருச்சா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு மொத்தத்துக்கும் ஒரு துறை விடை கொடுக்குது. இதை ஆன்மீகம்னு சொல்கிறோம். அப்போ அதை எப்படி கற்றுக்கிறது. இப்போ மூளை அறுவை சிகிச்சை செய்கிறவருடைய காலாசேபத்தை சொற்பொழிவை கேட்டோம்னா என்ன செய்யலாம் நம்ம.